ஹலோ வணக்கம் மக்களே. நிறைய பேருக்கு வந்துட்டு பூ எப்படி கட்டுறதுன்னு தெரியாது இல்லைங்களா? அதனால எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு நான் ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் கனகாமரம் பூ தான் எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டிலே பூத்த பூ கொள்ளையில் வச்சுருக்காங்க. ஸோ அதை எப்படி கட்டலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி நம்ம உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பூவா ரெண்டு பூனா இப்படி ஓகேவா? மேலே 2 கீழே 2 இப்படி வச்சு இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. இப்படி சுற்றி விட்டு ஒரு சுற்றிட்டு இப்படி இருக்க நூலை, இந்த நூல் இப்படி இருக்குங்க இல்லைங்களா, அந்த நூலை இப்படி அவ்வளோதான் இப்படி வச்சு இப்படி திருப்பி இப்படி மேலே கொண்டு வரணும். அவ்வளோதான், ஈஸியாக கற்றுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். நீங்கள் பூ கட்டுற நூல் கூட எடுத்துக்கலாம். பிகினிங்கில் அதாவது கற்றுக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, நூலை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு கட்டினோம்னா நூல் வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். அதனால் நமக்கு பூ வந்து அடிக்கடி கட் ஆகாது. இங்கே பாருங்கள், மேலே 2 கீழே 2 வச்சுட்டு நல்லா டைட்டாக இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, இதோட இப்படி டைட்டாக அப்படி இழுத்து பிடிச்சி இப்படி சுற்றுறோம். ஃபஸ்ட்டு இப்படி சுற்றுறோம், சுற்றிட்டு இப்படி பண்ணுறோம், இப்படி திருப்புறோம், இப்படி திருப்பி பாருங்கள். திரும்பவும் சொல்லித்தரேன். உங்களுக்கு மேலே திக்காக வேணும், ரொம்ப பூ வந்து ரொம்ப குண்டாக வேணும், நெருக்கமாக வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே 4 கீழே 4 கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், பூ அடியில் இப்படி விட்டு சுற்றி எடுக்கிறோம். சுற்றி எடுத்துட்டு இப்படி சுற்றுறோம். இப்படி சுற்றிட்டு இப்படி பண்ணுறோம். இப்படி பண்ணிட்டு திரும்ப இப்படி திருப்புறோம். ஓகேங்களா? திருப்பியாச்சு, விட்டாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் இது வரைக்கும் கட்டியாச்சு. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அழகா இருக்கும். இந்த கனகாமரம் சீக்கிரம் வாடாது. என்ன கொடுமை சார் இது. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அப்படியே பின்னி விட்டா மாதிரியே இருக்கும். பாருங்க, தூக்கி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக கட்டலாம் பூ கட்டுறதெல்லாம். இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டெம்பெல்லாம். இந்த பக்கம் பாருங்க, அப்படியே கொஞ்சமாக வச்சுட்டு போனால் கூட தலை நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். இந்த பக்கம் ஸ்லைடு குத்தி அழகாக அப்படி வச்சுக்கலாம். இது பேக் சைடு வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.